ஒப்பிட்டு சூரியனை ஒப்பிட்டு அவர்களுடைய நிழல் கூட அழகாக இருக்குமா. அவர்களுடைய புருவ முடி, அவர்களுடைய நெற்றி, அவர்களுடைய சிரிப்பு, அவர்களுடைய நடை, அவர்களுடைய நிறம், அவர்களுடைய முடி எல்லாமே ஒரு தனித்துவமான அழகு பெற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அஹ்லாக் சொல்லவே தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இபாதத்தை பார்த்து இஸ்லாம் ஆனவர்களை விட அவர்களுடைய அஹ்லாக்குகளை பார்த்து அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அல்லாஹு தாலா குர்ஆன்ல எத்தனையோ சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தாலும் கூட இன்னக அலா ஹுலுகின் அதீம் அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தும் பொழுதே நபியை நீங்கள் மகத்தான நற்குணத்தில் உள்ளீர்கள், நீங்கள் கடினம் சித்தம் கொண்டவர்களாக இருந்திருந்தால் உங்களிடத்துல நிறைய பேர் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க, எல்லாம் விரண்டோடி போயிருப்பாங்க அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவாங்க. சிறுவர்கள்ல இருந்து, ஏழைகள்ல இருந்து, பகைவர்கள்ல இருந்து, அண்டை வீட்டுக்காரர்கள், மனைவி எல்லாரிடமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தோடு நடந்து கொண்டாங்க. ஏன் தன்னுடைய சிறிய தந்தை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு